சர்ச்சுக்கு போகலாம் வாங்கப்பா. சரிதான் வரேம்மா. ஓமே சும்மா சும்மா சர்ச்சுக்கு கூப்பிட்டுன்னு இருக்கிறீங்க. சர்ச்சில் வந்து என்ன பண்ணுறது, வேறு வேலை இல்லை. எனக்காக ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் பராசக்தி பார்க்க போகிறோம். போ. ஐயோ இவனை எப்படி திருத்துனே தெரியலையே. ஆண்டவர் தான் எப்படியாவது திருத்தணும். அப்பா மூப்பரு, பையன் தேட்டரு, நான் தான் குடும்பம் இது தெரியலையே. எல்லாம் நம்ம பையனால தாங்க பேர் கெட்டு போகுது. ஜபம் பண்ணலாமா, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுவார். ஆமாங்க, கண்டிப்பாக மாற்றுவார். அன்புள்ள ஏசப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இந்த சர்ச்சில் எல்லாருமே என் பையனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஏசப்பா. நான் திருந்தோன்னு ஏசப்பா, உங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வரணும் ஏசப்பா. ஏசு மூலம் ஜீவிக்கிறோம், ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணினே இருங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தரே, இவர் காப்பாற்றணும் கத்தரே. கர்த்தர் தான் இவனை மாற்றணும். ஆமாம் கத்தரே, என்னை மாற்றுங்க கத்தரே. கர்த்தர் கண்டிப்பாக உன்னை மாற்றுவாருப்பா. டே உங்கள் டாடிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்னடா சொல்ற? டே ஆமாண்டா, வார்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உன்னை பார்க்கணுன்றப்பா. அம்மா என்னமாச்சு இருக்கு? வாப்பா, ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டுப்பா. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்கப்பா. அப்பா என்னப்பாச்சு, பேசுங்கப்பா. தம்பி, எனக்கு ஒரே ஒரு கடைசி ஆசை தம்பி. நீ எனக்காக ஒரு நாள் சர்ச்சுக்கு மட்டும் போ தம்பி. சர்ச்சுக்கா? எனக்காக தம்பி, என்னோட கடைசி ஆசை தம்பி. சரி நான் போகிறேன். பாருப்பா, உங்கள் அப்பா இறந்துட்டாருப்பா. இப்போவாது அவர் சொல் பேச நீ கேளுப்பா. அவர் கடைசியாக சரி நீ கண்டிப்பாக நிறைவேற்றணும்ப்பா. சரிம்மா, நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வர ஏசப்பாவை ஏற்றுக்கிறேம்மா. இனிமேல் நான் கண்டிப்பாக வர சர்ச்சுக்கு வர ஏசப்பாவோட மெசேஜை நான் கேட்குறேம்மா. இது போதும்ப்பா, ஏசப்பா உன்னை தப்ப தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்னத்தான் இந்த கதையில் இருக்கிற மாதிரி அந்த பையன் ஏசப்பாவை மறுத்து அவரை அவமதித்தானோ, ஏசப்பா அந்த பையனை தான் சந்தித்தாரு. இது போல் நம்மளும் ஏசப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்கணும்.